சரிதான், நீ கொடுத்து வச்சவ. உனக்கு எல்லாம் உன் ஆச்சி அம்மானு எல்லாம் செய்கிறாங்க. நமக்கு எங்கே நாதி இருக்கு போகிறதுக்கு? இந்த புருஷன் இல்லைன்னா இந்த மாமியார், புருஷன் இல்லை மாமியார், இந்த ரெண்டு முகையில பார்த்து பார்த்து எல்லாம் வெறுத்து போச்சு. போ. ஏன் இப்படி சொல்ற? நீ போக வேண்டியதானே உங்க அம்மா வீட்டுக்கு? முடியலன்னா அது உங்க மாமியார் இருக்குல்ல, சமைச்சு கேட்க வேண்டியதானே? அவங்க தான் நல்லா சமைப்பாங்கன்னு தெரு வெள்ளம் சொல்லிட்டு அலையுதுல. நீ கேட்டவொன்னே எல்லாம் வாய்க்கு வந்துடும். நம்ம மருமவ ஏதோ மாமியார் மாமியார்னு பேசின மாதிரி நம்ம காதில் விழுந்துச்சு. என்னன்னு கேட்போம். யாரு? என் மாமியார். அந்த கிழட்டு மூதேவி குடிச்சு வச்ச காஃபி டம்ளர் கூட எடுக்க மாட்டா. அங்கேருந்து என்னை கூப்பிடும், ஏ மயிலு இங்கே வான்னு. இவன் எனக்கு செஞ்சு போடுறா. நீ வேற கடுப்பை கிளப்பாத. சரி சரி, நீ கோவப்படாத, கத்தி கித்தி பேசாத. உன் மாமியார் காதில் விழுந்துட போகுது. அப்புறம் உன்னை வீட்டை விட்டு பற்றி விட்டுரும். யாரு? அந்த கிழட்டு மூதேவியா? அது என்னை பற்றி விட்டா நான் நிம்மதியாக போயிடுவேன். அதை விட்டு நான் விட முடியாது, இதை விட்டும் நான் விட முடியாது. நீ வேற. சரி மயிலு, நான் எல்லாத்தையும் சாப்பிட போகிறேன். எங்கள் ஆட்சி கூப்பிட்டு வச்சு. நான் உனக்கு நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன். பாய். சரி சரி, நல்லா என்ஜாய் பண்ணு. நான் சமைக்க வேற செய்யணும். இந்த மூதேவி வேற வயிறு பசியும் நின்றோம். சி, இவெல்லாம் ஒரு பொம்பளையா? நம்மள மூதேவிங்க கிளடுங்க என்னெல்லாமோ சொல்கிறா. இவ கையில் இனிமே ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிப்பானா?